இப்போ வந்து சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோமா. இப்போ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னா, நான் வந்து ஒரு 5 ஆட் நம்பர் கொடுக்குறேன், இல்லை ஒரு 3 ஆட் நம்பர் கொடுக்குறேன். 3, 1, 5 கொடுக்குறேன்னா இது மூணுத்தோட சம்மை கண்டுபிடிக்கிறது தான் வந்து சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இது வந்து பேசிக் தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இன்புட் வந்து அதாவது எனக்கு இப்போ என்னென்னா யூசர்ட்டேருந்து தான் நான் வந்து நம்பர்ஸ் வாங்குகிறேன். ஸோ எத்தனை நம்பர்ஸ் வாங்குறேங்கிறது தான் எனக்கு வந்து இந்த இடத்துல என்டர் லிமிட்டுன்னு கேட்டிருக்காங்க. என்டர் மேக்ஸிமம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான். நான் வேணும்னா 5 நம்பர் கொடுத்துக்கலாம், வேணும்னா 3 நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்டர் லிமிட். நான் அதை தான் வந்து இங்கே எண்ணுங்கிற இடத்துல வந்து அதை தான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஐங்கிறது ஃபார் லூப் போட்டாலே நார்மல் பேராமீட்டர் நம்ம போடுறது. சம்முங்கிறது என்னென்னா, இது வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பராக கொடுக்க அந்த சம்மில் வந்து போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 3ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா சம்மில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 3 ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் வந்து 1 ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா இது கூட வந்து 1 போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் 5 கொடுக்குறேன்னா இது கூட போயிட்டு 5 வந்து ஸ்டோர் ஆகும் சம்முங்கிற இதில். ஸோ அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, சம்மை வந்து 0க்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நான் இனிஷியலைசேஷன், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒன்று ஒன்றா போய் ஆட் ஆகும். இந்த மாதிரி சம் ஆஃப் அப்படின்னு கேட்டாலே ஒரு இனிஷியலைஸ் பண்ணி 0ன்னு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே, நான் வந்து இப்போ ஃபார் லூப் போட்டேன். ஃபார் லூப் வந்து நான் வந்து 1ல் ஆரம்பித்து எத்தனை நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர்ஸோ n வரைக்கும் நான் வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு இதுதான் வந்து கண்டிஷன் இஃப். இது என்னென்னா, இப்போ வந்து I modulo 2 not equal to 0. அதாவது இப்போ உனக்கு ஒரு ஈவன் நம்பர் எடுக்கிறேன்னா, இப்போ நான் வந்து 16ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா இதுக்கு மாடுலோ 2 போட்டேன்னா எனக்கு வந்து 0 வரணும். 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஆனால் நமக்கு இங்கே என்ன ஆட் நம்பர். இப்போ நான் வந்து இன்புட் வந்து யூசர்கிட்ட வாங்குறப்போ தெரியாமல் யூசர் வந்து 8ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அந்த நம்பரை வந்து நான் வந்து இந்த சம்மில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் தான் நமக்கு தேவை இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 8ங்கிற நம்பரை நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து கண்டிஷன் என்னென்னா, இப்போது ஈவன் நம்பர்ஸ் கண்டிஷன் வந்து I modulo 2 should be equal to 0. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஆட் நம்பர்ஸ் தான் வேணுன்றப்ப I modulo 2 should not be equal to 0. should not be equal to 0. இதுதான் வந்து என்னோட கண்டிஷன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனாக்கா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிஜிட்டாக வந்து ஆட் ஆகும். இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட். ஓகே, ப்ளஸ் ஈக்குவல் டுங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட்டு. ஸோ சம் வந்து ஒரு நம்பராக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ எனக்கு வந்து இங்கே ஃபார் லூப் முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சதோடு நான் வந்து சம்மை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன்.